நிறைந்த உந்தன் அழகு எண்ணங்கள் எல்லாம் முழுமை ஆனதே ஆனதே ஆனதே. பையன் நேர்மையானவன், அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்புறம் எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் சீமாக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? நானும் அதையே தான் நினைக்கிறேன். முதல்ல நீ முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணு. அவங்க வெள்ளிக்கிழமைக்கே சொல்றாங்க. சரிதான். ஆனா ஒண்ணு, சீமாவோட நிச்சயதார்த்தம் என் வீட்டுல தான் நடந்தாகணும். ஆனா ஏன்? பாரு, நான் உன்னோட ஒரே அண்ணன், சீமாவோட ஒரே மாமன். இந்த கடமையெல்லாம் என்னோடது. இப்ப இதுல ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ அவங்க கிட்ட போய் சொல்லிடு, ஃப்ரைடே அன்னைக்கு நிச்சயதார்த்தம். சரி, ஆனா உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்ல இல்லையா? இல்ல இல்ல, நீ அந்த மாதிரி எல்லாம் ஏன் நினைச்சுக்கிற? பாரு, இந்த 10 வருஷத்துல நமக்கு 2 தடவை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இப்போ அதுக்கு பண்றேன். நம்ம வீட்டுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம் எல்லாம் வரும், வந்துகிட்டே இருக்கும். ஆட்சியை பத்தி எப்படியாவது அவளுக்கும். இங்க பாரு, நாம நம்ம பிள்ளைங்களை ராயலா தான் வளர்த்தோம். இந்த காலத்து பிள்ளைங்க அவங்களே டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்புறம் அதோட முடிவையும் அவங்களே தீர்மானிக்கிறாங்க. சரி, அப்படியே டிசிஷன் எடுத்தாலும் சரியா தான் எடுப்பாங்க. இப்ப ஸ்வீட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா மோனோட டர்ன். என்னோட டர்ன் ஆஷி. மூணு என் டர்ன் தானே? காட்டு காட்டு. KLIK கிளிக் வைங்க. சித்தா அப்படி ஒரு வேர்டும் இல்ல. This is இருக்கு ஆஷி, இருக்கு. KLIK. மூணு மோனோ இந்த வேர்ட் எடு. அப்படி வேர்டே இல்ல. கேமரா கொடுத்தா கிளிக் பண்ணுது. ஏ கேரக்டர் இல்ல டிக்ஷனரி அப்போ நீ ஹாய் ஹாய். ஓ ரோமியோ, ரோமியோ வேர் ஆர் யூ? அவர் இவளோட மனசுல அப்படியே பதிஞ்சு போயிட்டாரு. சிவா. என்ன பாஷி? சிவா, ஏன் அந்த ஏட்ட கூட்டிட்டு வரல? அவனை எங்க விட்டுட்டு வர? சித்தா how mean. இன்டெலிஜென்ஸ் ஆபீசர். சீமா, ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு அவன் நினைப்பு வந்தால காதுல அப்படியே விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுறது. கையும் மேல கீழ போகுது. அந்த புக்ல போலீஸ்காரன் நிக்கிறான்ல, அதே போலதான் கல்யாணத்துல 21 போலீஸ்காரங்க சல்யூட் அடிப்பாங்கல்ல. இல்ல, அது ஆஷியா கல்யாணத்துல தான். மோனோ ரொம்ப பேசினா கன் பாயிண்ட் உன் பக்கம் திருப்பிடுவேன். புரிஞ்சுதா? கிம்பிள் நான் குடிஞ்சுக்கிறேன். நான் செத்துருவேன். சீமா இங்க வா. நோ சித்தா. அட, எனக்கு சில கேள்விகள் கேட்கணும். இங்க வாயேன். பாரு, பெரியவங்கன்னா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. இப்ப நானும் ஆஷியும் கேட்கலன்னா வேற யாரு கேட்பாங்க? எக்ஸாக்ட்லி. ஆஷி பெரிய மனுஷியா? பாரு, எனக்கு ஒரு கேள்வி தான் கேட்கணும். கமிஷன் எவ்வளவு கிடைக்கும்? சித்தா, நம்ம மார்க்கெட் வாங்கிடுச்சுல. அட, ரொம்ப வசதி ஆஷி, ரொம்ப வசதி. நீ அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாத்தியா? எவ்வளவு பணம் வச்சிருக்கான்? சித்தா, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்படினா நீ உருப்பட மாட்டா சீமா. நாளையில இருந்து வீட்டை பெருக்க தொடக்க கத்துக்க. நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. நீங்க என்ன பத்தி கவலையே பட வேண்டாம். அங்க எல்லாம் சரியா தான் இருக்கு. ரியலி? ஓ ரியலி? பால் வாங்குற லைன்ல நின்னுதான் அவருக்கு பொழுதே விடியோன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் சாயந்தரம் கடையில் நிக்கிறாரு. அட, ராத்திரில அப்ப ஈ அடிச்சிட்டு இருப்பாரு. ராத்திரில வீட்ல என்ன பாட போறாரோ? டியூட்டிக்கு போறேன், டியூட்டிக்கு போறேன். அங்க வா, எனக்கு ஒன்று பேச. சீமா, எங்க போற நீ? வெயிட் சித்தா. அவ எங்க போறா? எக்ஸ்கியூஸ் மீ சித்தா. women to women talk. விமன் டு விமன்? இவன் எப்பல இருந்து விமன் ஆனா? எனக்கு என்ன ஆகும்? சித்தா, கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன்ல. சீமா, அவங்க என்கேஜ்மெண்ட் அவங்க வீட்ல ஏன் நடத்தல? நான் தான் ஆசைப்பட்டேன் சீமாவோட என்கேஜ்மெண்ட்டை நம்ம வீட்டுல நடத்தலாம்னு. அப்ப சரி, நான் அன்னைக்கு வீட்ல இருக்க மாட்டேன். உன் இஷ்டம். வாட்? டாடி, இது ஏன் வீடு, நீங்க அப்படி செய்ய முடியாது. சோஃபி, நீ என்னைக்கு தான் செல்ஃபிஷ் அண்ட் செல்ஃப் சென்டர்ட் சிக்கல்ல இருந்து வெளியில வர போறேன்னு எனக்கு தெரியல.
உன்னால ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்க சந்தோஷத்திலயாவது கலந்துக்கலாம் இல்லையா? எதை என்னால ஃபீலே பண்ண முடியலையோ அத நான் எப்படி கொடுக்க முடியும்? நீங்க சொல்றபடி நான் செல்ஃபிஷ், செல்ஃப் சென்டர்ட். பட் அட்லீஸ்ட் டாடி ஹிப்போக்ரைட் இல்லையே. இல்ல, எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிருக்க. உன்னை ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பாரு, எதை இழக்கணுமோ அதை இழந்தாச்சு. இப்ப நீ கண்ணீர் விடு இல்ல கோவப்படு, அதனால ஒன்னும் ஆக போறது இல்ல. சோஃபி, நீ என்னோட செல்ல பொண்ணு இல்லையா? இதையெல்லாம் நீ சிரிச்சுக்கிட்டே பொறுத்துக்கிறது தான் நல்லது. இப்படி சொல்றது ரொம்ப சுலபம் டாடி, ஆனா செய்யறது தான் கஷ்டம். ரொம்ப கஷ்டம்தான், ஆனா உன்னால முடியும். ஓ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார், நீங்க போலாம். சரிப்பா, போயிடுறேன். சோஃபி, ஹாய். நீங்க எப்படி வந்த? உன் வீட்ல தான் என்கேஜ்மெண்ட் நடக்குதே. நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். வெல் டன். வாழ்க்கையில ஓடிட்டே தான் இருப்பியா இல்ல ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணவும் கத்துப்பியா? மாலா, எனக்கு லெக்சர் கேட்கணும்னு இருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன், டாடி கிட்ட போயிருப்பேன். சாப்பிட்டியா? இல்ல, இப்ப கொண்டு வரேன். எனக்கு பசிக்கல. அட 2 நிமிஷம் தான் ஆகும். எனக்கு பசிக்கல. சபான். என்ன செய்துட்டு இருக்க? நாவல் படிச்சிட்டு இருந்தேன், ரொமான்டிக் நாவல், இன் பிரேஸ் ஆஃப் லவ். மாலா, எனக்கு ஒண்ணு சொல்லு, எப்பவும் புக்ஸ்ல தான் ஹாப்பி எண்டிங் ஆகுது, ஆனா ரியாலிட்டில ஏன் இல்ல? சல்மான் வந்திருந்தா, ரைட்? ரைட். அப்புறம் அவன் ஆஷி கிட்ட பேசினா, ரைட்? ரைட். அதான் நீ கோவத்துல இங்க ஓடி வந்துட்ட, ரைட்? நான் இங்க வராம வேற எங்க போவேன்? நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லு, இப்ப நான் சல்மான் இருந்தா and if I cared for you, right? ஆனா நீ கோவத்தோட இப்படி உட்கார்ந்திருந்தா அப்ப எனக்கு கோவம் வந்திருக்கலாம் இல்லையா? அப்ப நீ சொல்றபடி நான் சல்மான் அப்படியே கட்டி அணைச்சுக்கணும், அப்புறம் அவங்க கிட்ட சொல்லணும், சல்மான் நீ செஞ்சது சரிதான். ரியலி மாலா. சோஃபி, இட்ஸ் a matter of tactics. ஆம்பளைகளை கண்ட்ரோல்ல வச்சுக்க டாக்டிக்ஸ் ரொம்ப அவசியம். நீ புரிஞ்சுக்க முயற்சி நான் செய்ய. அப்படி செய்ய மாட்டேன். அம்ப பாத்திருக்கியா? You are straight as an arrow. அவ்வளவே பிடிவாதம். Completely inflexible. Iron rod மாதிரி. In fact, Statue of Liberty is more flexible than you are. மாலா, இன்னும் ஏதாவது சொல்லணுமா? Thank you so much. நீ என் Thank you. friend. ஏதாவது சொல்லணுமா? பாரு, I know Salman cares for you. சரியா? நீ அவகிட்ட போய் சொல்லாமே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு and நீ அவனை லவ் பண்றேன்னு சொல்லு. What's the problem? நான் சல்மான் கிட்ட பேசணுமா? Yes. That's impossible. மாலா, தப்பு அவனோடது. But human errors are bound to happen, Sophie. So what? நீ ஒருத்தனை மன்னிச்சா அது உன்னோட பெருந்தன்மை. Come on, Soph. Ha. To err is human, to forget divine. All these sound wonderful in your books. But நான் divine இல்ல. நீ கொஞ்சம் கூட டிவைன் இல்ல. But you are a woman in love, right? அட, நீங்க இந்த நேரத்துல? ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணினேன், நீ வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க. உனக்கு உடம்புக்கு தான் ஏதோ ஒன்று பயந்து போயிட்டேன். இப்போ கம்பெனியோட லாயருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆபத்து தானே, அதான் பார்க்க வந்தேன். நாசிர் பாய், நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. நல்லது. ஆனால் நேற்று ராத்திரி கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லைன்னு தோணிச்சு. உங்க பார்வை சும்மா இல்ல. நோ 2 கண்ணால பார்க்குறேனே, அதுவே எனக்கு போதும். இந்த ஜஹீரா எங்க காணோம்? இருந்திருந்தா டீ கொண்டு வந்திருப்பா நேரம். ஜஹீரா வெளியே போயிருக்கா. அப்படியே உங்களுக்கு டீ நிச்சயம் கிடைச்சிடும். ஓ, அதான் வீடு விரிச்சுன்னு இருக்குதா? தில்தார், உன்னை இப்ப இந்த தனிமை வாட்டலையா? நாசிர் பாய், நீங்க சொல்ல நினைக்கிறத சொல்லிடுங்க. ஆரம்பமே சரியில்லை. நீ ரொம்ப ஷோடு.
சரி ஒன்று செய்கிறேன், சொல்லிடுறேன். சொன்னா நீ கோவப்படுவ, அவ்வளவுதானே? என் பேச்சை கேட்டு யார் சந்தோஷப்படுறான்? அட ராம்பரோசே, டீ இங்க கொண்டு வாப்பா. நிறைய கொண்டு வாப்பா. அப்புறம் ஏதாவது சாப்பிட கொண்டு வா. இப்ப சொல்லுங்க. ஒன்று சொல்லட்டுமா? தப்பா எடுத்துக்காத. நீங்க 2 பேருமே முட்டாள். அவ இல்லைனாலும் பைத்தியம்தான். ஆனா நீ ஒன்றும் குறவில்ல. அட நீ அவளை ஏன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற? அது ஆம்பளைங்களோட உரிமை. நாசிர் பாய், நான் கோழ. அவ தூக்கி எறிஞ்சிடுவ. அட சொல்லிதான் பாரு. நத்திங் லாஸ் நத்திங் கெயின். என்னால சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. முதல்ல ஆட்சிக்கு நான் தேவையா இருந்தேன், சோ அவ கூட இருந்தேன். இப்ப இல்ல, நானும் இல்ல. நீ என்ன சொல்ல வர? நீ ஊரை விட்டு ஓட பாக்குறியா? நாசிர் பாய், நீங்க என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைக்கிறீங்க. பாருங்க, நான் ஓடுறவனும் இல்ல, கோழையும் இல்ல. ஆனா எனக்கு கொஞ்சம் மூளை கண்டிப்பா இருக்கு. திரும்ப திரும்ப ஹர்ட் ஆகிறத விட ஒதுங்கி இருப்பேன். அப்படியா? அப்ப இதுதான் உன்னோட எண்ணமா? நான் உன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். நினைச்சீங்களா? யூ மீன் ஐ அம் எ ஃபூல்? வாங்க டீ குடிப்போம். வா. இப்ப லேபர்ஸ் நம்ம எல்லா ஆஃபர்ஸையும் ஒத்துக்கும் போது ஃபேக்டரி விக்கிற பிரச்சனை எங்க வருது? இப்ப லேபர்ஸ் ஒரு ஸ்பிரிட்டோட வேலை பண்றாங்க, டபுள் ஷிஃப்ட் வேலை பண்றாங்க. 6 மாசத்துக்குள்ள நம்மளோட எல்லா லாஸஸும் ரிகவர் ஆயிடும். They are being manipulated by local political forces. They have no guarantee. ஆனா நீங்க லேபர் மேல நம்பிக்கை வச்சுதானே ஆகணும். Exactly. I would vouch for these laborers, for their sincerity and their enthusiasm. Labor has gone completely into the hands of professional anti-activists. The real point is the board of directors willing to sink in 2 crores of rupees in trying to revive this sick unit and then get deeper into the hands of professional politicism and agitators? Why don't we give it a try? There's a tremendous demand for medical equipment. Sophie, the point is, with the same amount of money, we can set up a first-class new unit and not spend this effort in trying to revive the sick unit. Excuse me, sir. This is not a sick unit. I agree. பாருங்க, நமக்கு இந்த ஃபேக்டரி வித்துத்தான் ஆகணும்னா அப்ப லேபருக்கு எதுக்காக போய் வாக்கு கொடுத்தீங்க? அப்படி இந்த ஃபேக்டரி புது மேனேஜ்மெண்ட் கைக்கு போயிடுச்சுன்னா what guarantee do you have that they will be able to fulfill our promises? Yeah, but this is not an emotional discussion. It's for us, sir. Well, if Dr. Deva can help us with the financial institution, I'm sure we will raise the money. Well, if it's your decision, I have always done my best, and you know I will always do my best. Well, I think Salman has a point. You have my support, right? சல்மான், கொஞ்சம் நில்லு. I'm sorry, Sophie. என்கிட்ட கொஞ்சம் கூட நேரம் இல்ல. சல்மான், எனக்கு ஒண்ணு மட்டும்தான் சொல்லமா இருந்தது. நீ செஞ்ச காரியத்துக்கு நான் உன் மேல பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். Hey, thank you. சல்மான், ப்ளீஸ் போகாத.